சித்தர்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி ஒரு மனிதர்களாக பிறந்து, தனது மோட்சத்தை நோக்கி பயணித்த புனித ஆத்மாக்கள். இதில முதல் படியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடலை வந்து அழியா நிலைக்கு மாத்தணும். இந்த அழியா நிலைக்கு இந்த உடலை மாற்றியவர்கள் சித்தர்கள். இத வந்து காய சித்தின்னு சொல்லுவோம். இந்த காய சித்தி செய்தவர்களை நம்ம சித்தர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கலாம். இந்த உடலானது, இந்த காய சித்தி செய்த உடலானது பஞ்சபூதங்களால் அழிக்க முடியாத நிலை எட்டிவிடும். இவங்களுடைய ஆயுள் காலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரை நம்ம சொல்லலாம்னா, திருமூலர் சொல்லலாம். அவர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததா சரித்திரங்கள் இருக்கு. சித்தர்கள் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் பிறந்த மிகப்பெரிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்களையும் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம சிறந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லுவோம்? ஐன்ஸ்டீனை சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் சர் சி வி ராமன், ஆரியப்பட்டாவை சொல்லுவோம், கணித மேதை ராமானுஜர்லாம் சொல்லுவாங்க. இவங்களை விட 100 மடங்கு 1000 மடங்கு அறிவாளிகள் இருந்திருந்தால் எப்படி இருப்பாங்கன்னா அவர்கள் தான் சித்தர்கள். இது வந்து மக்களுக்கு எளிமையாக புரியணுன்ற வகையில் நான் சொல்கிறேன். சித்தர்களுடைய அறிவியல் என்பது இந்த பிரபஞ்சத்திற்கான ஒரு அறிவியல். நம்ம வாழ்வியலுக்கானது மட்டுமே கிடையாது. இந்த ஆன்மாவின் தேடலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியலை அவர்கள் ஆராய்ந்து மேற்கொண்டு இந்த மனித குலத்திற்கு பல நல்ல விஷயங்களை வழங்கியிருக்காங்க.